தோல்வியின் அடையாளமே தயக்கம்தான். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, நீ இந்த கந்தன் என் மீது கொண்ட அன்பு உண்மையானது. நீ என் மீது கொண்ட பக்தி உன்னதமானது. இதை உண்மை என்று உணர்ந்ததனால் மட்டுமே இந்த முருகன் உன் முன்னால் வந்திருக்கின்றேன். அப்பன் சொல்கின்ற இந்த வார்த்தை பொய் என்றால் நீ சட்டென்று என்னை தள்ளிவிட்டு செல்லலாம். இல்லை கந்தா, நீ சொல்வதுதான் உண்மை. நான் உன் மீது கொண்ட அன்பும் நான் உன் மீது கொண்ட பக்தியும் அத்தனை பெரியது என்று என் பிள்ளை சொல்கின்ற பட்சத்தில் மட்டுமே இந்த வார்த்தைகளை நீ கேட்டால் போதும். ஒவ்வொரு நாளும் உனக்கென உன்னை தேடி வருகின்ற இந்த கந்தன் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்களை நிகழ்த்திவிட என்னாலான பல முயற்சிகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் நீ பட்ட பிரச்சனைகளும் நீ சந்தித்த சோதனைகளும் ஏராளம். இதையெல்லாம் தாண்டி வர வேண்டும் என்றால் நிச்சயமாக சில காலம் எடுத்து கொள்ளும் அல்லவா? அதனால் இந்த கந்தன் அதற்கான முயற்சியை எடுத்து அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை உனக்கு சரியாக செய்திட நான் வந்திருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு என்றும் நான் இருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாயானால் இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எதிர்பாராத நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொண்டு அதிலிருந்து உனக்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். எல்லா மாற்றங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமானது அல்ல. ஏனென்றால் உன்னுடைய எண்ணங்களுக்கேற்ப உன்னுடைய செயல்களுக்கேற்ப அவை எல்லாம் மாறிக்கொண்டேதான் இருக்கும். என் பிரியமே, நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு நிச்சயமாக நடக்கும். இன்று நான் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் சஷ்டி விரதத்தின் நேரம், கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய நாள். இப்பேற்பட்ட ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளில் இந்த கந்தன் உன் முன்னால் நிற்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக அதனை என்னவென்று நீ உணரத்தானே வேண்டும். தேவையில்லாது எந்த ஒரு விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்துவது கிடையாது. தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் நடத்திட நான் நினைப்பதும் கிடையாது. ஒரு விஷயத்தை இந்த கந்தன் உன் முன்னால் எடுத்து வைக்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் இருக்கின்ற அத்தனை சூழ்ச்சிகளையும் தெரிந்து கொண்டுதான் உன்னிடத்தில் நான் வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். எல்லையற்ற அன்பு என் பிள்ளைக்கு என் மீது வந்தது போல இந்த கந்தனுக்கும் உன் மீது அளவற்ற அன்பு இருக்கிறது. உனக்கு ஒன்று என்றால் நான் முன்னால் வந்து நிற்பேன். உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பாராமல் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் இருந்து நடத்தும் பொழுது அதை என்னவென்று நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணமும் எப்பொழுதும் போல எதிர்பாராது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும். என்றென்றும் கந்தனின் அருள் உனக்கு வாழ்க்கை முழுமைக்கும் நிறைந்திருக்கும். முருகா முருகா என்று நீ அழைக்கும் பொழுதெல்லாம் உன்னுடைய அன்பை நான் காண்கின்றேன். உன்னுடைய அன்பினை கண்டு நான் மெய் சிலிர்த்து போகின்றேன். ஒவ்வொரு நாட்களிலும் இந்த கந்தனுக்கு உகந்த நாட்கள் வரும் பொழுதும் சரி, இல்லாத நாட்களிலும் சரி, சதா சர்வகாலமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளையை நான் அவ்வளவு சுலபமாக கைவிட்டு விடுவேனா என்ன? அவ்வளவு எளிதாக நான் உன்னை இந்த வாழ்க்கையில் விட்டு விடுவேனா என்ன? நிச்சயமாக விட்டுவிட மாட்டேன். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் அதை நான் எந்நாளும் உன்னோடு இருந்து உனக்காக சரி செய்து கொடுப்பேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். யார் நினைத்தாலுமே இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களுமே சரியாக கிடைக்கும். எல்லையற்ற அன்பு இந்த வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வரும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் எப்பொழுதுமே உனக்கு பெருமகிழ்ச்சியை கொடுத்திடும் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். மனது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் பலவற்றை இப்பொழுது நீ சரியாக எதிர்கொள்ள தயாராக இரு. உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. உன்னால் நடத்தி முடிக்க முடியாத விஷயம் என்று இங்கு எதுவும் கிடையாது. அதனால் என்ன நடந்தாலும்
எது வந்தாலும் அதற்கு பின்னால் எந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை விட்டு செல்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருப்பதை நீ எப்பொழுதுமே சரியாக உணர்ந்து விட்டாலே போதும். இத்தனை காலமும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களுக்கும் என் குழந்தை அனுபவித்த அவமானங்களுக்கும் சேர்த்து வைத்து இந்த கந்தன் சரியான பதிலை உன் வாழ்க்கையில் கொடுப்பான் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் பிரியமே, வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தத்தான் செய்கின்றது. இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை உன்னிடத்தில் தரத்தான் செய்கிறது. இதையெல்லாம் சரியாக உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நம்பிக்கைகளை என்னவென்று தெரிந்து கந்தனின் அருளாசிகளோடு முன்னேறுவதற்கு தயாராக இரு. உன்னை முன்னேற்றுவதற்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் செய்து கொடுப்பதற்கும் நான் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேன். எந்த நிலையிலும் உன்னை விட்டு நான் விலக நினைப்பதில்லை. எந்த நிலையிலும் உன்னை விட்டு நான் ஒரு அடி தொலைவு கூட நகர்ந்து விடுவதில்லை. அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் போதும். நடத்தி முடிக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனிமேல் எந்த சூழ்நிலைகளும் உன்னை பாதித்து விட முடியாதபடிக்கு உனக்கான நன்மைகளை நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, கந்தனின் அருள் ஒருவருக்கு கிடைத்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் வேறென்ன உனக்கு தேவைப்பட போகின்றது? என் நேரமும் கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? இதை பற்றி புலம்பிக் கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை ஒரு முறை நீ புரிந்து கொள்ள முயற்சி செய்து பார். நம் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என்று உனக்கு நீயே நம்பிக்கை சொல்லிப்பார். சர்வ நிச்சயமாக உன்னால் அத்தனை மாற்றங்களையும் சரியாக பெற்றுக்கொள்ள முடியும். உன்னால் அத்தனை விஷயங்களையும் நிறைவாக ஏற்றுக்கொள்ள முடியும். நான் இருக்கிறேன் உன்னோடு. நான் இருந்து உனக்கு அத்தனை மாற்றங்களையும் நிறைவாக தருகிறேன் என்பதனை நீ உணர்ந்தால் போதும். என் பிள்ளையை, கண்ணீர் துளிகள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த இடத்தில் தேவையோ அந்த இடத்திற்கு மட்டுமே அது உதவும். சில காலமாகவே கந்தன் கண்ணீர் துளிகளை பற்றி உன்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய பிள்ளைகள் பலரும் இந்த கண்ணீர் துளிகளினால் வாழ்க்கையை இழந்து நிற்கிறார்கள். தேவையில்லாத விஷயங்களுக்காக கண்ணீரை சிந்தி தன்னை பலகீனப்படுத்தி கொண்டு தனக்கு நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் தொலைத்துவிட்டு நிற்கிறார்கள். இனிமேலாவது இது போன்று நடந்து கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் போல உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளும் சரியாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்காக நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளும் என்றும் என்றென்றும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும். கனவிலும் நினைத்திராத அளவிற்கு நன்மைகளை இந்த வாழ்க்கை உனக்கு அள்ளி கொடுக்கட்டும். யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நீ கலங்காதே. யார் என்ன நினைத்தாலும் அதை பற்றி நீ சிந்திக்காதே. உனக்கான வாழ்க்கை உனக்குரியதை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும். யாரையும் நம்பி இந்த வாழ்க்கையில் எதையும் நீ இழந்துவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு சந்தோஷங்கள் உன்னை வந்து சேரும் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு பயணிக்கின்ற இந்த கந்தன் நடத்தக்கூடிய மாற்றங்களை நினைத்து நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகிறாய். அப்பன் எனக்கு நன்றியும் சொல்லத்தான் போகிறாய். நீ என் மீது கொண்ட அன்பு எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு இந்த கந்தன் உன் மீது கொண்ட நம்பிக்கையும் இரண்டும் சேர்ந்து உன்னை நல்வழிப்படுத்தும். இரண்டும் சேர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை காப்பாற்ற வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி நடப்பது அத்தனையுமே உன்னை சர்வ நிச்சயமாக நல்வழிப்படுத்தி நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதனை உனக்கு உணர்த்தி கொடுக்கும்.
வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா.